மாமா. மகாராஜா துரியோதன மகாராஜா, நான் உன்னுடைய தூதுவை குருச்சேத்திலிருந்து வந்துகிட்டு இருக்கிறேன். சரி, ஒரு மாமனாக விட்ட ஜல்தி நீங்க சேனாதிபதி பட்டம் கொடுத்தல முடிஞ்ச நீதான் நாட்டை ஆள போற. நாடாளும் மன்னன் அஸ்தாபுரத்து நீதான் ஆள போற. மகாராஜா துரியோதன மகாராஜா, நான் தான் தூதுவை குருச்சேத்திலிருந்து வந்துகிட்டு யாருக்கு ஜனாதிபதி பட்டம் கொடுத்த மாமனாக விட்ட ஜல்லி பூபதிக்கு. அந்த ஜல்லி பூபதி யுத்த காலத்துல தருமருடைய சத்தியாசத்தினால மாண்டு மணி பாலைவனம் கடந்து வரும் பொழுது தேனைக்கெல்லாம் தாகம் எடுத்தது. தர்மசத்திரம் நிறுவியிருந்தேன். உண்மைதான், தர்மராஜா தான் தர்மசத்திரம் நிறுவியிருக்கிறார் சொல்லி அண்ணாதானத்து அறிந்தா சல்லிய பூபதி எல்லாம் வந்தவங்களுக்கு அத்தனை பேருக்கு பகிர்ந்து கொடுத்தாரு. ஓரக்கிரோடி சேனையும் தாகவிடாய் தீர்ந்தது. சரி, எதிரிலே நான் வந்தேன். என்னடா நாம் எதிரியாக நினைக்கிறோம், எதிரில் வரலான்னு அஞ்சு நின்னார். யாரு? ஜல்லி பூபதி. ஆமா ஆமா, ஒரு அக்கிரோணி சேனையும் நீங்க உணவு அருந்தினீர்களே, இது யாருடைய உணவு தெரியுமா? இது நான் என்னுடைய தர்மசத்திரம் என்றேன். சரி சரி, அதுக்கு என்ன சொன்னாரு? தர்மராஜா, அதாவது தர்ம சத்திரம் இருக்குது, உணவறிந்திடுவோம் என்றார். திம்பது இங்க, உன்னுடைய வேலையெல்லாம் அங்கேயா அப்படி சொல்லி சொன்னதுக்காக செஞ்சோற்று கடனுக்காக என்னோடையே காலம் கழித்தாரே. எனக்கு பயமா இருக்குதே, பாண்டவர் வந்தா என்ன விடுவார்களா? எதுக்கு நீ கவலைப்படுற? அவன் அக்காப்புல சொல்லி கூட அதாவது சண்டையில வந்து பின்ன வாங்கியிருப்பான், யாரு விட்டு கொடுத்திருப்பான். அப்படி? ஆமா ஆமா. சரி, அதனால அவன் போனா போகட்டும், நான் உன் மாமன் நான் இருக்கிறேன். மாமன் இருக்கும் பொழுது உனக்கு என்ன கவலை? தன்னன் தனிமையில் இருப்பதை கண்டா அந்த தெண்ட வீமன் என்ன விடுவானா? வீமனுக்காக தானே பயப்படுற? உண்மைதான் மாமா, நீ கவலைப்பட வேண்டாம். ஆமா, ஆமா.
ஆமா ஆமா நீ யாருக்குமே சிரவணகால மன்னன். ஆமா ஆனா நீ அழுவுறத பார்த்தா என் மனசு கொஞ்சம் கூட தாங்கல. மாமனார் நம்ம ஒண்ணு மேலால கொண்டு போறது நான் தான். அதாவது மருமகன நாட்டை பட்ட சூட்டி அஷ்டாபுரத்தை ஆளணும், அதை நான் கண்ணால பார்க்க வேண்டும் என்று சொல்லி நான் நாளாளுக்கு மேலால உன்னை கொண்டு போகணும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அவன் போனா போயிட்டு போறான். அரே அவன் போனா போயிட்டு போறான். மாமா எனக்கு ஜனாதிபட்டத்தை கொடுத்து அனுப்பு. பாண்டவர் இன்னோட கூட்டோட அழிய போறாங்க. உன்னுடைய எதிரி இன்றோடு ஒளிந்தான் என்று சொல்லி நீ சந்தோஷப்பட வேண்டும். மாமா சின்ன சிறு பாலகனா இருக்கும் பொழுது இருந்து என் ராஜ குழு மண்டத்திலே காளிக்கு சிம்மாதனம் வைத்து காளியத்தான் தலை வணங்காம கும்பிடுவேன். காளிய ஆமா சரி தலைப்படி வணங்க மாட்டேன். நிமிந்த வாக்குல காளியை வழிவிட்டு வந்தேன். வாங்க அப்படி நிமிந்து பார்வை கையில இருக்கிற பொருள் கீழே விழுந்துட்டா கூட இப்படி காலாலதான் எடுப்பேன். அந்த படையில இருக்கக்கூடிய பரமேஸ்வரனே வந்தா கூட நேர வாங்க வாங்கன்னு சொல்லி நிமிந்த பார்வையில. ஆமா ஆனா நான் காளியை தினா கும்பிட்டு கும்பிட்டு கையிதான் கோலையா போச்சு. இன்னும் எந்த பலனும் அடையவில்லை. நீ வந்து சேர்ந்த ஆமா 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 தூது சொக்கட்டால் ஆடி நாடு நகர நவநீர செங்கோல் ஆளும்படி உப்பு சட்டி முதலை கொண்டு ஆணிமுத்து கோட்டு செங்கோல் அத்தனையும் மறித்து உனக்கு அபகரித்து கொடுத்த. ஆமா நீ உடனே காளிய பேஸ்மட்டத்தோட அன்னையோட இந்த வேலைல உனக்கு கொண்டு போய் கடல்ல கொட்டி விட்டு அந்த சிம்மாசனத்துல ஒன்ன உட்கார வச்சு ஆமா ஆமா நீயும் ரணகலம் போறேங்கிற உனக்கும் காலம் குறுகி போச்சா? மாமா நீ போனா எனக்கு அங்க பக்கத்து ஒரு சிம்மாசனம் போட்டு வையும் மாமா. மாமா ஏறப்படிக்கு அழுது கொண்டிருக்கிறாய். எனக்கு படையெல்லாம் பறி கொடுத்து என் மனம் பரிதவிக்குது மாமா. இந்த மாமன் வரைக்கும் என்னைக்கே மறுபடியும் அழுக கூடாது. நான் அழுத கண்ண பார்க்கவும் கூடாது. அழுத கண்ணால இருக்கிறது சரி. நான் மந்திரஜால மாயாஜால ஜெகஜால கூடு விட்டு கூடு பாயக்கூடிய அத்தனை தந்திரத்தையும் கத்தவன். ஆமா அதனால நான் போன்னு வச்சுக்க பாண்டவன் இன்றோடு எல்லாம் மாண்டு படிஞ்சிடுவாங்க. அப்படியா? ஆமா நீ போயதான் ஆகணுமா? ஆமா ஆமா
உன் வேதனை எனக்கு புரிகிறது. அந்த புறமாதிரி நான் போய குருச்சேத்திர சமபூமியில ஜேனா ஜேனகில் படை பட்டாளம் அத்தனை பேர் இருப்பாங்க. யாரு எனக்கு ஜென்ம எதிரி அந்த சகோதரன் அவனை இன்னைக்கு அவன் என் கையில தான் சாக போறான். சரி நீயும் போ.